தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 1:11 வாசிக்கிறோம். அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அமெரிக்காவை சேர்ந்த பிராட் பிட் என்பவர் ஒரு பிரபல நடிகர். அவர் படித்த பள்ளியில் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு கூடைப்பந்து குழு ஒன்று தேர்ந்தெடுப்பார்கள். இவர் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார். குழுவில் இடம்பெற பலர் போட்டியிட்டனர். அவர்களுக்கான பயிற்சி நடைபெற்றது. ஆனால் பயிற்சியின் முடிவில் பிராட் பிட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவில் இடம் கிடைக்கவில்லை. ஆனால் சோர்ந்து போகவில்லை. வேண்டாம் என்று விடப்பட்ட 6 பேரையும் சேர்த்து ஒதுக்கப்பட்டவர்கள் என்று கூடைப்பந்து குழுவை ஆரம்பித்தார். பிராட் பிட்டின் அப்பா பில் பிட் இவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். இவர்கள் வழக்கமாக செல்லும் ஒரு ஆலயத்தின் கூடைப்பந்து மைதானத்தில் தவறாமல் பயிற்சி நடைபெறும். இவர்கள் அனைவரும் தங்களுக்கென்று பிரத்யேகமான மேலாடை தைத்து அணிந்தனர். அதில் தெளிவாக ஒதுக்கப்பட்டவர்கள் என்று அச்சடிந்தனர். அவருடைய சொந்த ஊரிலிருந்து சிறுவர் கூடைப்பந்து கழகத்திலும் உறுப்பினராக இருந்து பல போட்டிகளில் கலந்து கொண்டார். ஒருமுறை நடந்த போட்டிகளில் இறுதி போட்டியில் வென்று கோப்பையும் தட்டி சென்றிருக்கிறார். பொதுவாக விளையாட்டு வீரர்களின் சட்டைகளில் முன்பக்கம் அணியும் பெயரும் பின்பக்கம் வீரரின் பெயரும் இடம்பெற்றிருக்கும். டாமி லெஸ்ட்ரா என்பவர் முன்பக்கம் உள்ள குழுவின் பெயருக்காக விளையாடுங்கள், பின்பக்கம் உள்ள உங்கள் பெயருக்காக என்று கூறிய கருத்து ஒதுக்கப்பட்டவர்கள் என்ற குழுவினரிலிருந்து இருந்தது. சமுதாயத்தில் பொதுவாக ஒதுக்கப்பட்டவர்கள் சோர்ந்து போய் எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி விடுவர். இக்குழுவினரின் பெயர்தான் ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனால் விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்து கடினமாக உழைத்து சாதித்தும் காட்டிவிட்டனர். இன்று ஜாதி, பணம், கல்வி, உடை, அழகு, தாளந்து போன்ற பலவித காரணங்களுக்காக மக்கள் ஒதுக்கப்படுகின்றனர். வருந்த தத்துவத்தில் ஒதுக்கப்படுதல் என்பது வாழ்க்கையில் எல்லோருக்கும் எப்போதாவது நடைபெற்று மனவேதனையும் மன சஞ்சலத்தையும் உண்டாக்குகிறது. இயேசுவானவரை அவரது சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஒதுக்கினர். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும். ஏசாயா 53:3 வாசிக்கிறோம். ஆனால் நமது நோக்கத்தை விட்டு எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையும் பின்வாங்காமல் தான் வந்த நோக்கத்தையும் ஊழியத்தையும் நிறைவேற்றினார். நீங்கள் நானும் அப்படி செய்வோமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.